வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா என்ன, அது எடுக்கலாமா வேண்டாமா, அதனால என்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நண்பர்களே, இந்த ப்ரீ ஒர்க் அவுட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான். இந்த சப்ளிமெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, கேஃபின் இருக்குது, கிரேட்டின் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் எல்ஆர்ஜினின், அது எல்ஆர்ஜினின்னு சொல்லுவாங்க, ஆர்ஜினின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் இந்த ப்ரீ ஒர்க் அவுட். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஒர்க் அவுட்டு ரெப்புடேஷனை அதிகப்படுத்தும். நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஒரு மூடே இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தந்து உங்களை ஆக்டிவாக இருக்க வைக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ண வைக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டு தான் இந்த ப்ரீ ஒர்க் அவுட். ஓகேவா? இதுக்காக தான் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுப்பாங்க. ஆனால் இதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக வந்து 2000 ரூபாயிலேருந்து இருக்குது, சரிங்களா? கிரேட்டினை விட இதுக்கு விலை ஜாஸ்தி. ஓகேவா? இது பல்வேறு நிறங்களில் இருக்கும். மஞ்சளாக இருக்கும், பச்சையாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நுரையாகவும் இருக்கும். ஒரு டைம் வந்து ஒரு தம்பி குடிச்சிட்டு இருந்தார். என்னம்மா இது அப்படின்னா, என்ன இது ப்ரீ ஒர்க் அவுட்னா அப்படின்னு, இங்கம்மா குடிச்சு பாருங்கண்ணா அப்படின்னா கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்தா, அது இந்த மவுத் வாசனை, இந்த மவுத்து ஃப்ரெஷ் எல்லாம் இருக்குல்ல, மவுத் வாஷ் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொஞ்சம் மெடிசன் அந்த ஸ்மெல் மாதிரி அந்த மாதிரி இருந்தது. மெடிசன் ஸ்மெல் மாதிரி இல்லை, அந்த மெடிசன் ஒரு டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பும் இருந்தது, கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது, நுரையாக இருந்தது. ஒரு சின்ன சிப்பு தான் கொடுத்து திரும்ப கொடுத்துட்டேன், இந்தாம்மா வேண்டாம் போதும் அப்படின்னு. அது காலை நேரம் அந்த எனர்ஜி தருது. ஓகேவா? போஸ்ட் ஒர்க் அவுட்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. நீங்கள் பயிற்சி முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது தான், சரியா? அது அதிகமாக வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்போது ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வருவோம். நீங்கள் கிரேட்டின் ப்ரோட்டீன் எடுக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயும் அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது, அதுலேயும் அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு உடனே எனர்ஜி தரும். நம்ம ப்ரோட்டீன் கிரேட்டின் எல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? ஆனால் அந்த காலையில் நேரம் எனர்ஜி தரது இந்த ப்ரீ ஒர்க் அவுட் தான். ஓகேவா? நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஒருவேளை இது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது, இதை நான் உணவு மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வழியில் நான் எடுக்க முடியுமா, எனக்கு நான் பகல் ஃபுல்லாக இருக்கிற அந்த எனர்ஜி காலையில் எனக்கு இருக்கிறது இல்லை, அந்த எனர்ஜி வரதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன வச்சே சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது எடுக்கணுன்னா, காஃபி, பிளாக் காஃபி, சர்க்கரை இல்லாமல், பால் இல்லாமல் இங்கே குடிங்க. எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், சரியா? நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த காஃபி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல், இல்லைனா அது ஒரு மாதிரியாக இருக்குன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது காலையில் நேரம் குடிச்சிட்டு போகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதுக்கும் வழி இருக்குது, சரி? அது போக நீங்கள் உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலை, அதாவது கொண்டக்கடலை, மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பாசிப்பயிறு, வேர்க்கடலை, இந்த கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, திராட்சை வத்தல், அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டவுன்லோட் பண்ணி நான் இங்கே சைடில் போடுறேன். அதை நைட்டே ஊற வச்சு அதை காலையில் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் உங்கள் தண்ணி உங்களால் குடிக்க முடியாது. பகலில் நீங்கள் அதே தண்ணி தான் குடிப்பீங்க, அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். காலையில் அந்த தண்ணி குடிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், நமக்கு வேறு ஏதோ குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்க்கரை இல்லாத இந்த காஃபி, இந்த கடலைகளெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கடினமான செயலாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா நான் சாப்பிட்றது நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம சாப்பிடணும், வெறுப்பாவெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம சந்தோஷமாக இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிட்ணும். அதை அந்த உணவுகளை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம உடம்பு தயாராக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுதானே மேட்ரு, அதுதானே முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அதுக்கும் வழி இருக்குன்னு நான் சொல்கிறேன். காலையில் எழுந்தவுடன் வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு பச்சை தண்ணியில் உங்கள் மூஞ்சை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணி சில்லுன்னு ஒரு அரை டம்ளர் மட்டும் ஸ்டார்டிங்கில் குடிச்சிட்டு நடக்கிறதுக்கோ, இல்லை மிதமான வேகத்தில் ஓடுறதோ, இல்லை ரன்னிங்கோ, அந்த மாதிரி போயிடணும். ஜாக்கிங்கோ, ரன்னிங்கோ, வாக்கிங்கோ இப்படி போயிடணும். இப்படி போகும்போது என்ன ஆகுன்னா, உங்கள் உடம்பு டயர்டாகும். டயர்டாச்சுன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை. இப்போ பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலையில் ஓடுறீங்க.
ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ நீங்கள் ஓடிட்டு வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும். உடம்பு சோர்வானாலும் நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். காலையில் நேரம் ஓடும்போது சூரிய ஒளிப்படும், சுத்தமான காற்று கிடைக்கும், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், இந்த மாதிரி ஊற வச்ச கடலைகளை சாப்பிட்லாம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம். இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகலாம். அப்போது நீங்கள் பகல் ஃபுல்லாக இருந்த அந்த எனர்ஜி விட இது ஒரு 10-20% உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனாலும் நீங்கள் ஒர்க் அவுட்டை செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங்கும் உங்களுக்கு மார்னிங்கும் சேம் எனர்ஜி கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதுனால. ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து எந்திரிச்சோன்னா ஜிம்முக்கு போகிறத விட இந்த மாதிரி நடந்துட்டு ஓடிட்டு வந்து ஏதாவது நியூட்ரிஷன், அதாவது சத்துள்ள உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகும்போது, நீங்கள் காஃபி குடிச்சிருக்கீங்க, எனர்ஜி கொடுக்கும். இந்த மாதிரி உணவு சாப்பிட்ருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால நாள் ஃபுல்லாக நம்ம இருந்த அந்த எனர்ஜி விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட்டை சோர்வு இல்லாமல் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஐடியா. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இதை என்ன வச்சு நான் போடுற வீடியோ எல்லாமே என்ன வச்சு தான் நண்பர்களே. எனக்கு என்ன ஏற்பட்டதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு டைம் நான் எந்திரிச்சோன்னா நேராக ஜிம்முக்கு போயிட்டேன். போனோன்னா என்ன பண்ணால் பேக் ஒர்க் அவுட் ஆரம்பித்தேன். பார்பலில் வந்துட்டு பிளேட்டை போட்டு டீ பார் ரோ பண்ணேன். பென்ட் ஓவர் டீ பார் ரோ 30 போட்டு தூக்குறேன், தூக்க முடியல. எனக்கு என்னடா ஆச்சு? நயத்து நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணேன், இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு எனர்ஜி இப்படி கம்மியாகுதே அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்துட்டு சரி விட்டுட்டேன். அது விட்டாச்சு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி அரை மனசோட மற்ற ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணால் எல்லா ஒர்க் அவுட்டுமே என்னால் பண்ண முடியல. அதாவது 40 தூக்குற இடத்துல 30 வந்துருச்சு. அந்த மாதிரி வெயிட்டு அதிகப்படுத்துகிற இடத்துலலாம் வெயிட்டு கம்மியான வெயிட்டுக்கெலாம் வந்துட்டுருக்கு, தூக்க முடியல. அடுத்த வாரம் என்ன பண்ணேன், எனக்கு தெரியாது, என்னை அறியாமல் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு ரன்னிங் போயிட்டேன். ரன்னிங் போயிட்டு வந்து அதே ஒர்க் அவுட் ஆரம்பித்தேன். 30க்கு கஷ்டப்பட்டேன் பார்த்தீங்களா? அந்த 30க்கு கஷ்டப்பட்ட இடத்துல 35 நான் ஈஸியாக தூக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ நம்ம இங்கே எழுந்திரிச்சு வரோம், அதனால தான் இந்த பிரச்சனை. நம்ம ரன்னிங் ஓடிட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது. அப்போ நான் காஃபியும் குடிக்கல, கடலையும் சாப்பிடல. ஏன்னா நான் இது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் போய் நான் காஃபியும் கடலையும் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓ இதுதான் மேட்ரான. அப்போ நான் அன்னைக்கு தான் அதை கண்டுபிடிச்சேன். அப்போ வந்து நாள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருந்து நம்ம உடனே போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலையில் நேரம் நம்ம எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ரன்னிங்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். நம்ம ரன்னிங் போயிட்டு வரதுனால நம்ம உடம்பு வந்து உணவுக்காக ஏங்கும், இந்த செல்களெல்லாம். அப்போ வந்து நீங்கள் இந்த கடலைகள், இந்த காஃபி, அப்புறம் பழம், இதெல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. காலையில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஏதுவாக இருக்குது. ஓகேவா? இதுதான் ரகசியம். ரகசியமெல்லாம் இல்லை, இது சாதாரண விஷயம். ஓகேவா? இதை நீங்கள் கடைப்பிடிங்க. நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன். போஸ்ட் ஒர்க் அவுட்டில் பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மசில்ஸ் எல்லாம் உடையும், செல்கள் வீக் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது ப்ரோட்டீன் சாப்பிடும்போது புது புது செல்கள் உருவாக்குறதுக்கும், சரிங்களா, அதுக்கு தான் இந்த ப்ரோட்டீன். மசில்ஸ் வந்து உடஞ்சி போன மசில்ஸ் ரிக்கவரி ஆகிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க, சரி செய்யறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க. இதில் வந்து பெரும்பாலும் வந்துட்டு வே ப்ரோட்டீன் இருக்குது, ஐசோலேட் ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளண்டு ப்ரோட்டீன்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இது வந்து என்னென்னா பியூர் ப்ரோட்டீன், அதாவது வே ப்ரோட்டீனில் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்துருப்பாங்க. பிளைண்டு ப்ரோட்டீனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐசோலேட் ப்ரோட்டீனில் வந்துட்டு எதுவுமே இருக்காது, பியூர் ப்ரோட்டீன் இருக்கும். இதுதான் வித்தியாசம். இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள், அதில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கும் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்கள் வந்து பொருளாதார அடிப்படையில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடலைகளை ஊற வச்சு சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் எனர்ஜியை நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகலாம். அவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கும் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நல்ல வீடியோஸ் நான் போடுறேன், எல்லாம் பாடி பில்டிங் சம்மந்தமாக இருக்கிற வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி அப்பப்போ நான் ஏதாவது வீடியோஸ் போடுறேன். எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது தான் போடுவேன். நான் யாரையும் காப்பியெல்லாம் பண்ணி போடுறதில்ல.
நான் எப்படி இதிலேருந்து ரிக்கவர் ஆகி வரேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு வீடியோஸாக போடுறேன். இன்றைக்கி வரைக்கும் 735 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.